ஸ்ரீலங்கா பிளானிங் சர்வீஸின் ரெண்டாவது பாடத்தில் ரெண்டாவது நாளில் நாம் மீண்டும் சந்திக்கின்றோம். இன்றைக்கு நான் பார்க்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, திட்டமிடலின் வகைகளும் நிலைகள், டைப்ஸ் அண்ட் லெவல்ஸ் ஆஃப் பிளானிங் தான் நான் பார்க்கிற விஷயம். இதுல 6 விஷயம் இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக், டெக்டிக்கல், ஆபரேஷனல், அடுத்து என்ன செய்யணும், நேஷனல், ரீஜனல், செக்டோரல். இந்த விடயங்களை நாம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க நாம தொடர்ச்சியா இதுல என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்த நாம தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த சப்ஜெக்ட் இதுல டார்கெட் என்னன்னா, இதுல காட்டப்படுகிற 5 விஷயங்கள் இருக்கு. திட்டமிடலை வகைப்படுத்தும் 2 அடிப்படைகளை கண்டறிதல். அடுத்து 2வது என்னன்னா, ஸ்ட்ராட்டஜிக், டெக்டிக்கல், ஆபரேஷனல் பிளானிங்கை வேறுபடுத்துதல். 3வது நேஷனல், ரீஜனல், செக்டோரல் பிளானிங்கை விளக்குதல். அடுத்தது ஒவ்வொரு வகைக்கும் இலங்கை சூழல்ல ஒரு உதாரணத்தை வழங்குறதும். அடுத்தது 20 புள்ளிக்கான விடை ஒன்றை ஒழுங்காக அமைக்கிறது. நாம இன்றைக்கு இந்த 5 விஷயத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். ரைட். முதல் விஷயம், இதுல திட்டமிடலை எவ்வாறு வகைப்படுத்தலாம். இங்க 2 மேஜர் கிளாசிபிகேஷன்ஸ் காணப்படுது. இதுல முதலாவது என்னன்னா, காலம் மற்றும் நிர்வாக அடுக்கு. 2வது பரப்பு அல்லது நிர்வாக நிலை. இந்த விஷயத்து 2 மேஜரான செக்டோரல்ஸ், மேஜரான 2 கிளாசிபிகேஷன்ஸ் காணப்படுது. 2 மேஜர் கிளாசிபிகேஷன் காணப்படுது. முதலாவது என்னன்னா, காலம் மற்றும் நிர்வாக அடுக்குன்னு சொல்ல விஷயத்துல ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ஒன்று வரும். நீண்ட காலத்தை நோக்கினதாக காணப்படும். 2வது டெக்டிக்கல், ப்ரோக்ராம் அண்ட் பிளானிங் சொல்லுது. நடுத்தர காலம், அதாவது ஒரு மிட் டேர்ம், அதாவது கடும் நீண்ட காலமும் இல்லை கடும் குறுங்காலமும் இல்லை, ஒரு இடைப்பட்ட ஒரு காலத்தை கொண்டதாக காணப்படும். அடுத்தது 3வது ஆபரேஷனல் பிளானிங். அடுத்தது அது என்னன்னா, குறுகிய கால செயற்பாடு காணப்படும். மற்றது பி என்னன்னா, அந்த மேஜர் செக்ஷன்ல 2வது பரப்பு அல்லது நிர்வாக நிலை. அதை வச்சு வகைப்படுத்தப்படுறது பிளானிங்கா காணப்படுது. அந்த கிளாசிபிகேஷன் 2 பெரிய கிளாசிபிகேஷன் இருக்கிறது. ஒன்று டைமை பேஸ் பண்ணது, அடுத்தது லேண்டை பேஸ் பண்ணது, எக்ஸ்டெண்டை பேஸ் பண்ணதா காணப்படும். இந்த பிஇல என்ன நேஷனல் பிளானிங், நாடு முழுவதுமாக வர உண்டு. அடுத்தது ரீஜனல் பிளானிங், அது மாகாணம், மாவட்டம், பிரதேசம் இப்படி காணப்படும். அடுத்தது செக்டோரல் பிளானிங் சொல்றது, அது ஒரு குறிப்பிட்ட துறைக்கு மட்டுமான ஒரு பிளானா காணப்படும். மற்றது என்ன லோக்கல் இன்ஸ்டிடியூஷனல் பிளானிங், நிறுவனம் மற்றும் உள்ளூராட்சி மைக்ரோ லெவல்ல காணப்படுற ஒரு பிளானிங்கா காணப்படும். இந்த மேஜரான 2 கிளாசிபிகேஷனா காணப்படும். இப்ப இதுக்குள்ள என்னென்ன இருக்குங்கிற விஷயத்தை நாம அடுத்த வார ஸ்லைடுகள்ல பார்க்கலாம். நான் பார்த்த அந்த மேஜரான விஷயத்துல ஒன்று ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் சொல்ல விஷயம், நீண்ட காலத்தை தீர்மானிக்க உயர்நிலை திட்டமிடலாம் காணப்படும். இதுல ஒரு நிறுவனம் அல்லது அரசாங்கம் நீண்ட காலத்தில் எங்கு செல்ல வேண்டும் என்பதை நிர்ணயிக்கும் திட்டமிடல். Where do we want to go என்கிற விஷயம், அதாவது இது விஷயம் சம்பந்தமாக கரைக்குது. அதாவது ஒரு நிறுவனம் இல்லாடி ஒரு தாபனம் எங்க போகணும் இல்லாடி எதை அச்சீவ் பண்ணணும்ங்கிற விஷயத்தை கரைக்கிறதா இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்கா காணப்படும். இதான் டோட்டலா ஓவராலான பிளானிங் ஒரு ஒரு ஐடியலான ஒரு லாஸ்டான ஒரு அச்சீவ்மெண்டாக காணப்படும். சரியா? இதுல இருக்கிற அம்சங்களையும் இது என்னத்தை சொல்லுது என்னங்கிற விஷயத்தையும் நாம இனி அடுத்த வார ஸ்லைடுகள்ல பார்க்கலாம். ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இந்த முக்கிய அம்சங்கள் 3 காணப்படும். ஒன்று என்னன்னு டிரெக்ஷன்ஸ், அதாவது திசை. அடுத்தது என்னன்னு அதுல முடிவெடுப்புன்னு சொல்ல விஷயம், அதாவது டிசிஷன் மேக்கிங். அடுத்தது என்னன்னா அவுட்புட். இந்த 3 விஷயம் தான் முக்கிய அம்சங்களாக காணப்படும். டிரெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா விஷன் மற்றும் மிஷன். இது என்னத்தை சொல்லுதுங்கிற விஷயம், நீண்ட கால இலக்குகள் என்னங்கிறது, லாங் டேர்ம் டார்கெட் என்னங்கிற விஷயம். அடுத்தது முக்கியமான முன்னுரிமைகள் சொல்ல விஷயம், ப்ரையோரிட்டை சொல்ல விஷயம் இருக்குதாங்க. முக்கியமான எதை முன்னுரிமைப்படுத்தணுங்கிற விஷயத்தை காட்டுறதா இந்த டிரெக்ஷன்ஸ் சொல்லுது. அடுத்தது என்னச்சுன்னா டிசிஷன் மேக்கிங் சம்பந்தமாக பார்க்கக்குள்ள அதுல இருக்கிற முக்கியமான அம்சங்கள் உயர்மட்ட தீர்மானம், வெளிப்புற சூழல் ஆய்வு, அடுத்தது வாய்ப்புகள் மற்றும் அபாயங்கள் தொடர்பான முடிவுகள். அவுட்புட் இதுல என்ன வரும், பாலிசி அல்லது ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் இதுல உருவாகும். அடுத்தது என்னச்சுன்னா ஒரு ப்ரோடான ஒரு ப்ரையாரிட்டிஸ் கிடைக்கும். அடுத்தது மற்ற திட்டங்களுக்கு வழிகாட்டலாக காணப்படும். இப்ப இதுல உண்மையான விஷயம் என்னச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் சொல்றது இவ்விடத்தை ஒரு ஒரு மெயினான ஒரு பிளானிங்காக காணப்படும். இதான் ஆக டாப் லெவல்ல இருக்கிற பிளானிங்காக காணப்படும். அது கீழே அதுல இருந்து ஒவ்வொரு எலிமெண்டாக பிரிஞ்சு ஒவ்வொரு இதுக்கும் மாறி போகும். அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்ல இருக்கிற முக்கியமான அம்சங்களை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது அவசியம். இது உண்மையா ஒரு ஒரு எக்ஸ்பேண்ட் ஆன ஒரு ஆக்டிவிட்டி லிஸ்டாக இருக்காது. இது அந்த டிரெக்ஷனும் டார்கெட் அடுத்த ப்ரையாரிட்டி இதுல வழங்குறது தான் முக்கியமாக காணப்படும். இந்த விஷயங்கள் தான் இதுல முக்கியமாக இருக்கு.
அடுத்து என்ன அதுக்குள்ள வருது அடுத்து டெக்னிக்கல் அல்லது ப்ரோக்ராம் பிளானிங், அடுத்தது அல்லது மூலோபாய இலக்குகளை ப்ரோக்ராம் மற்றும் ப்ரொஜெக்டாக மாற்றுறதுக்கான ஒரு விஷயமாக காணப்படும். அதாவது அங்க நான் பார்த்த அந்த ஸ்ட்ராட்டஜி என்கிற விஷயத்திலிருந்து அதை ப்ரோக்ராமாகவும் ப்ரொஜெக்ட்ஸாக மாற்றுறது தான் இதுல பணியாக காணப்படும். இதுல முக்கிய பணி இங்க போட்டுக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ஒப்ஜெக்டிவை ப்ரோக்ராம் டார்கெட்ஸாக மாற்றுறது உண்டு. அடுத்து என்னன்னா டிபார்ட்மெண்ட் மற்றும் ப்ரொஜெக்ட்ஸ்களுக்கான வளங்களை பிரிக்கிறது. இதுவும் ஒரு டெக்னிக்கல் ப்ரோக்ராம் பிளானிங்ல ஒரு முக்கியமான அம்சமாக காணப்படும். அடுத்தது என்னன்னா நடுத்தர கால இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் பாதையை உருவாக்கும். அதாவது மிட் டேர்ம், அதாவது மொடரேட்டான ஒரு காலம் இருக்கிறாங்க, அது நீண்ட காலம் இல்லாம குறுங்காலம் இல்லாம நடுத்தர காலங்களுக்கான இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், அதாவது அதுகளை செயற்படுத்துறதுக்கான பாதைகளை உருவாக்குறது இதுல முக்கியமான ஒரு பங்காக காணப்படும். இந்த டெக்னிக்கல் அண்ட் ப்ரோக்ராம் பிளானிங் காலமாக காணப்படும். இது உண்மையா என்னன்னா இது ஸ்ட்ராட்டஜிக்கும் ஆபரேஷன் லெவல்ஸுக்கு இடையில இருக்கிற ஒரு பாலமா ஒரு பிரிட்ஜாக இந்த ப்ரோக்ராம் பிளானிங் சொல்வது காணப்படும். இதை நாம அப்படியும் அழைக்கலாம். மூணாவது ஆபரேஷனல் பிளானிங் நான் பார்த்த விஷயம், இது செயற்பாடுகள் காலம் செலவு மற்றும் பொறுப்புகளை தெளிவுபடுத்துறதா காணப்படும். இது ஒரு ஸ்பெசிபிக்கானது ஒன்றும் ஆக்ஷன் பிளான், ஆனுவல் பிளான், ஒர்க் ஷெட்யூல் இதுல அவுட்புட்டாக காணப்படும். இந்த ஆபரேஷனல் பிளானிங்ல அவுட்புட்டாக காணப்படும். இது நான் போன வீடியோலையும் பார்த்த ஒரு விஷயம் உண்டு. ஒரு பிளானிங்ல என்னத்தை கேள்வியாக கேட்பாங்க, இல்லாட்டி என்ன இப்ப அதுல இலக்கை நாம கதைக்கக்குள்ள இல்லாட்டி பிளானிங்கை கதைக்கக்குள்ள இந்த 5 கேள்விகளும் அவர்கிட்ட வரும். அது என்ன வாட், who, when, how much, output. அதாவது என்ன செயற்பாடு, யார் பொறுப்பு, எப்போது, எவ்வளவு செலவு, என்ன பொறுப்பு, இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த ஆபரேஷனல் பிளானிங்ல மெயினாக காணப்படுற ஒரு விஷயமாக இருக்கு. அப்ப இங்க நாம இதுல இந்த வேறுபாடுகளை பாக்குறேன்னு இது ஒரு கல்வியாக பார்த்துக்கான சாத்தியங்கள் காணப்படலாம். இப்ப இதுல நாம இந்த ஸ்ட்ராட்டஜிக், டெக்னிக்கல், ஆபரேஷனல் இந்த 3 பிளானிங்லயும் இருக்கிற வித்தியாசங்களை நாம ஒரு 6 பிரதான அம்சங்களுக்கு கீழே நாம அதை பார்த்த முடியுதுன்னா காலம், நிர்வாக நிலை, முக்கிய கேள்வி, விவர அளவு, வெளியீடுங்கிறதோடு சேர்த்து உதாரணத்தை நாம பார்க்கலாம். இப்ப உதாரணத்திலே நாம இதை கொண்டு போகலாம். எப்படி இருந்துச்சுன்னா இங்க உதாரண பாதையில் இருந்துச்சுன்னா ஃபுட் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி இது ஒரு உதாரணம். இது ஸ்ட்ராட்டஜி, அதாவது டொப்பதான், அதாவது நாட்டு பிரஜைகளுக்கு உணவு பாதுகாப்பை வழங்குறன்னு சொல்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங். அந்த பிளான் என்னச்சுன்னா அதான் ஆக டொப்ல இருக்கிற ஒரு கோல், அதான் எய்ம். அந்த ஃபுட் செக்யூரிட்டி என்ற எய்ம் அடையிறதுன்னா டெக்னிக்கல் ஆபரேஷனல் பிளானிங் என்ன முடிஞ்சுன்னா அதை நோக்கி போற மாதிரி. இப்ப இதுல டெக்னிக்கல் பிளானிங்ல நாம அதுல பார்த்தோம்னா இரிகேஷன் ப்ரோக்ராம் சொல்றது டெக்னிக்கல், அதாவது ஃபுட் செக்யூரிட்டிக்கு உதவுற வகையில மேற்கொள்ளப்படுற ஒரு பிளானிங்கா காணப்படும். அதாவது டெக்னிக்கல் பிளானிங்கா காணப்படும். இரிகேஷன் ப்ரோக்ராம், அதாவது நீர்ப்பாசனம் தொடர்பான ஒரு வேலை திட்டம். சரி, அதுல ஆபரேஷன் என்னன்னா அந்த இரிகேஷனுக்கு கீழே வர ஒரு விஷயமா காணப்படும். அது 10 times ரீஹபிலிட்டேஷன் சொல்லுவாங்க, அதாவது 10 குளங்கள்ல புனரமைப்பு செய்யுது. அப்ப இதை நாம வைஸ் வர்சாவை பார்த்தோம்னா என்ன வர போகும், 10 குளங்களை புனரமைக்கிறது இரிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த இரிகேஷன் மூலமாக ஃபுட் செக்யூரிட்டிக்கு அது உதவி செய்யும். அப்ப மைக்ரோ லெவல்ல இருக்கிறது ஆபரேஷனல் பிளானிங், அடுத்தது டெக்னிக்கல், அடுத்தது ப்ரோடான ஸ்ட்ராட்டஜியா காணப்படும். அப்ப இங்க நாம திரும்ப அந்த அம்சங்களை பார்க்கக்குள்ள காலத்தை பார்த்தீங்கன்னா காலம் ஆபரேஷனல் பிளானிங் குறுகிய காலமாக காணப்படும், டெக்னிக்கலுக்கு நடுத்தர காலம், ஸ்ட்ராட்டஜிக் நீண்ட காலமாக காணப்படும். அதாவது அந்த 10 குளங்களை புனரமைக்கிறன்னு சொல்ல விஷயம் குறுகிய காலத்துக்குள்ள நடக்கிறது. இரிகேஷன் ப்ரோக்ராம் ஒரு எலிமெண்டாக காணப்படுற இந்த 10 times ரீஹபிலிட்டேஷன் சொல்ல விஷயத்தோட இன்னும் பல ப்ராஜெக்ட்கள் நடக்கலாம். அப்ப அந்த டைம்ல என்ன எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கக்குள்ள இதுல கால டியூரேஷன், டெக்னிக்கல் பிளான் டியூரேஷன்ஸ் என்னன்னா கம்பேரிட்டிவ்லி ஆபரேஷனல் பிளானிங்கோட ஒப்பிடக்குள்ள கூடுதலாக காணப்படும். இப்ப அதோட என்ன ஃபுட் செக்யூரிட்டி சொல்ல ஸ்ட்ராட்டஜி அவர் தெரிகிறதுல நீண்ட காலம் தான் அது எடுக்கும் அந்த எய்மை அடையிறதுக்காக வந்து. அப்ப அதான் இதுக்கடையிலான வித்தியாசம். இது வேறுபாடுங்கிறத விட இது என்ன ஒன்றிலிருந்து ஒன்று தங்கி இருக்கிறதுனாலையும் அதுல இருக்கிற நேச்சரை பொறுத்து அது என்ன டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படும். இதை நீங்க கொஞ்சம் விதிப்பா விளங்கி வச்சிருக்கிறது உங்களுக்கு எக்ஸாம்ஸுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக காணப்படும். நான் முந்தி சொன்ன மாதிரி தான் இந்த விஷயம், இந்த 3 நிலைகளும் எப்படி இணையுதுங்கிற விஷயத்தை நீங்க பார்க்கலாம். இங்கே ஸ்ட்ராட்டஜிக் சொல்ல விஷயம் லாங் டேர்ம் கோல்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸோட இருக்கும். டெக்னிக்கல் ப்ரோக்ராம் சொல்றது ப்ரோக்ராம், ப்ராஜெக்ட்ஸ், ரிசோர்ஸ் அலோகேஷன்ஸோட இருக்கு. ஆபரேஷன் சொல்றது ஆக்டிவிட்டிஸ், பட்ஜெட்,
டைம் லைன் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கு. அப்ப இது கீழே இருந்து ஆபரேஷன்ல இருந்து டெக்னிக்கலுக்கு போய் அதுக்கு பிறகு ஸ்ட்ராட்டஜிக்காக மாறுறதா இருக்கு. அப்ப இது ஒரு செயின்ல காணப்படும். இதை நீங்க கட்டாயம் விலகி வச்சுக்கோம். ரைட், நாம மற்றொரு அடுத்த விஷயம் என்ன நினைச்சோம்னா பார்த்தோம், ரெண்டு மேஜரான நாம வேறுபாடுகளை பார்த்தோம். என்னன்னா அந்த பிளானிங்ல இருக்கிறது ஒன்று நான் பார்த்தது காலம் தொடர்பானது, மற்றது என்ன நினைச்சேன்னா இட அமைப்பு தொடர்பானது. இப்ப இதுல நாம முந்தி பார்த்ததெல்லாம் காலம் தொடர்பான பிளானிங்ல இருக்கிற டிஃபிஷியன்சிகளை நான் பார்த்தேன். இப்ப நான் பார்க்க இருக்கிறது நினைச்சேன்னா பரப்பு தொடர்பான விஷயங்களை பார்க்கலாம். இதுல முதலாவது நேஷனல் பிளானிங், தேசிய ரீதியிலான நாடு முழுவதுக்குமான பொருளாதார மற்றும் சமூக முன்னுரிமைகளை ப்ரோடைஸ் பண்றது நேஷனல் பிளானிங்காக காணப்படும். இதை நினைச்சேன் உதாரணமா நம்ம இலங்கை எடுத்த நினைச்சேன்னா இதுல மெயினான எலிமெண்ட்களை காணப்படுறது மைக்ரோ எக்கனாமிக் கோல்கள் காணப்படும், அதாவது பேரின பொருளாதார இலக்குகள் காணப்படும். சரி, அடுத்தது நேஷனல் ரிசோர்ஸ் அலோகேஷன்ஸ் இருக்கும், அதாவது தேசிய வளங்கள்ல பங்கீடு எப்படி இருக்கணுங்கிற விஷயத்தையும் இருக்கும். அடுத்தது பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ரையாரிட்டி இருக்கும், அதாவது பொது முதலீடுகள்ல முன்னுரிமை பட்டியல் காணப்படும். மற்றது இன்டர்செக்டோரல் பேலன்ஸ் இருக்கும், அதாவது இடையீடுகளுக்கு இடையிலான ஒரு சமநிலை எப்படி காணப்படும் விஷயம் இருக்கும். இதுக்கான முன்னுரிமை இதுக்கான உதாரணங்கள் எடுக்கக்குள்ள இதுல மெயினா இருக்கிற விஷயம், அதாவது புரோடா காணப்படுற விஷயம் தான் இது காணப்படும். வறுமை குறைப்பு, வேலை வாய்ப்பு, உணவு பாதுகாப்பு, காலநிலை தாங்குதிறன், மற்றது பிராந்திய சமநிலை, இது போன்ற விஷயங்கள் தான் இந்த நேஷனல் பிளானிங்ல காணப்படும். அப்போ ரீஜனல் பிளானிங் சொல்றது அது கீழே வர விஷயமா காணப்படும். இந்த ரீஜனல் பிளானிங் சொல்றது ஒரு குறிப்பிட்ட புவியியல் பகுதியின் தேவைகள் மற்றும் வளங்களை பொறுத்து காணப்படும். இப்ப இதுல ரீஜனல் சொல்ல விஷயம் மாகாணம் இருக்கலாம், மாவட்டம் இருக்கலாம், பிரதேசம், நகரம், இல்லாட்டி ஊர் அப்படியாக காணப்படலாம். உதாரணமா அம்பாறை மாவட்டத்துல ஒரு உதாரணத்தை நெல் உற்பத்தி, நீர்ப்பாசனம், கடலோர மீன்பிடி, சுற்றுலா, நகர விரிவாக்கம் மற்றும் சந்தை அணுகளை ஒருங்கிணைக்கும் ஒரு மாவட்ட அபிவிருத்தி திட்டம், இது ஒரு திட்டமாக காணப்படும். இதுல இருக்கிற மெயினான விஷயங்களை பாருங்க, நெல் உற்பத்தி, நீர்ப்பாசனம், கடலோர மீன்பிடி, சுற்றுலா, நகர விரிவாக்கம் மற்றும் சந்தை அணுகல், மார்க்கெட் எக்ஸசிபிலிட்டி, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு மாவட்ட அபிவிருத்தி திட்டத்தை உருவாக்குறதுக்கு முன்மொழிகிறாங்க. அப்ப இது என்னன்னா ஒரு ரீஜனல் பிளானிங்காக காணப்படும். அதே மாதிரி செக்டரல் பிளானிங் சொல்ல விஷயம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட துறையின் அபிவிருத்திக்கான திட்டமிடலாக காணப்படும். உதாரணமா இதுல காணப்படுற விவசாயம், சுகாதாரம், கல்வி, ஆற்றல், எனர்ஜி சம்பந்தமான போக்குவரத்து, அடுத்தது சுற்றுலா. அவ செக்டரல் பிளானிங் சொல்ல விஷயம் படுத்த ஒரு செக்டர் சம்பந்தமானது விவசாயம் அடிச்சுன்னா விவசாயம் தொடர்பான ஒரு பிளான் ஒன்று உருவாக்குறது. அப்ப செக்டரல் பிளான் சொல்றது ஒரு துறையை தான் ஃபோக்கஸ் பண்ணும். ஆனா இதுல என்ன நினைச்சுன்னா இப்போ ஒரு மெயினான ஒரு செக்டர் இருந்தாலும் என்ன நினைச்சுன்னா இந்த செக்டோரல் பிளானிங், இந்த செக்டோரல் லிங்கேஜ் என்று சொல்லி ஒரு விஷயம் ஒன்று ஏற்படும். அதாவது உதாரணமா இப்ப விவசாயத்தை எடுத்த முடிச்சுன்னா விவசாயத்துல அது ஒரு பிளான் எடுத்த முடிச்சுன்னா அதுக்குள்ள இரிகேஷன் வரும், எக்ரோ ரோட் வரும், மார்க்கெட்டிங், கிரெடிட், இப்படின்னு சொல்லி இந்த செக்டோரல் லிங்கேஜ்கள் கூடுதலாக காணப்படும். இதுகளையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும், இதையும் கொஞ்சம் அவதானமா இருக்கணும். அடுத்தது நான் உறுதியா பார்த்த இன்னொரு விஷயம், அந்த இதுல என்ன லோக்கல் இன்ஸ்டிடியூஷனல் பிளானிங், நிறுவனம் அல்லது உள்ளூராட்சி மட்டத்தில் செயல்படும் திட்டமிடல். இன்ஸ்டிடியூஷனல் பிளானிங்ல நான் பார்த்த முடிச்சுன்னா நிறுவனம், ஒரு அமைச்சு, இல்லாட்டி திணைக்களம், அடுத்தது அலுவலகம், இதுகளில் ஏற்படுற இதுகள் மூலமாக மேற்கொள்ள பிளானிங், கூப்ரேட் பிளான், ஆனுவல் எலெக்ஷன் பிளான், பட்ஜெட் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் டார்கெட்ஸ், இதெல்லாம் இதுக்குள்ள வரும். லோக்கல் பிளானிங்ல நாம இதுகளை சேர்க்கலாம். எதுனா லோக்கல் கவர்னன்ஸ் எல்லாத்தையும் சேர்க்கலாம். முனிசிபல்ஸ், urban, பிரதேச சபா, லோக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் பப்ளிக் சர்வீஸ், கம்யூனிட்டி ப்ரையாரிட்டிஸ், இப்படியான விடயங்கள் இதுக்குள்ள வரும். இது முக்கியமான ஒரு விஷயமா காணப்படும். என்ன கிளாசிபிகேஷன் மெட்ரிக்ஸ், ஒரே திட்டம் பல வகைகள்ல அமையறதுக்கான வாய்ப்புகள் காணப்படும். நேஷனல் அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ராட்டஜிக் பிளான் சொல்ல விஷயம், இதை வகைப்படுத்தணும். இதுக்குள்ள என்ன வரும், நேஷனல் வரும், செக்டோரல் வரும், ஸ்ட்ராட்டஜிக்கும் வரும், இதெல்லாம் சேர்ந்த மாதிரி வரும். அதே மாதிரி உதாரணமாக அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் பிளான் எடுத்த முடிச்சுன்னா அதுக்குள்ள ரீஜனல் வரும், ஸ்ட்ராட்டஜிக்கும் வரும். டிபார்ட்மெண்ட் ஆனுவல் ஆக்ஷன் பிளான், அது என்ன இன்ஸ்டிடியூஷனல் பிளஸ் ஆபரேஷனல். இரிகேஷன் ரீஹபிலிட்டேஷன் ப்ரோக்ராம் செக்டோரல் பிளஸ் டெக்னிக்கலா காணப்படும். மந்த்லி ஃபீல்ட் இன்ஸ்பெக்ஷன் ஷெட்யூல்ஸ் சொல்லுது ஆபரேஷனலா மட்டும் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் என்னன்னா ஒன் பிளான் மே ஃபிட் மோர் தென் ஒன் கேட்டகரி என்ற கருத்தை ஒரு உதாரணத்தோட எழுதி சொல்லி கேட்கலாம். அப்ப அந்த டைம்ல நாம இதுகளை கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கிறது அவசியமா. ரைட், இப்ப நாம இந்த பிளானிங் சம்பந்தமான இதுல ஒரு இன்டகிரேட்டட் எக்ஸாம்பிள் ஒன்று நாம பார்க்கலாம். இதுல நாம இங்க காட்டுற விஷயம் என்னச்சுன்னா நெல் உற்பத்தி மேம்பாடு. சரியா,
இதுல மெயினா தற்போது கரண்ட்ல காணப்படுற இஷ்யூ என்னன்னு ஐடென்டிஃபை குறைந்த உற்பத்தி திறன், அதிக செலவு, நீர்ப்பாசன பாதிப்பு, அடுத்து சந்தை சிக்கல். சரி, இப்ப இந்த எக்ஸாம்பிள் என்னச்சுன்னா அந்த கிளாசிபிகேஷன் கேட்டகரி எப்படி ஒன்றோட ஒன்றோ இணையிற விஷயத்தை நீங்க இங்க கவனி. இதுல மெயினான விஷயம் முதலாவது என்னச்சுன்னா அந்த நேஷனல் பிளஸ் ஸ்ட்ராட்டஜிக் சொல்ல விஷயம், ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி கோல்ஸ் சொல்லுது இந்த பிரச்சனையோட எப்படி தொடர்பாகுன்ற விஷயத்த நீங்க அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன செக்டோரல் பிளஸ் டெக்னிக்கல் சில விஷயம், இரிகேஷன் சீஸ் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் சில விஷயங்கள் இந்த மேற்கொள்விட இந்த பிரச்சனையோட அதாவது நெல் உற்பத்தி மேம்பாடு சம்பந்தமான இதுல எப்படி ஒன்றுக்குள்ள ஒன்று லிங்க் இருக்குங்கிற விஷயத்தை நீங்க பார்க்கலாம். ரீஜனல் சில விஷயம் அம்பாரி ஸ்பெசிபிக் ப்ரையாரிட்டிஸ் அண்ட் டார்கெட்டிங், ஆபரேஷனல் சொல்ல ஆக்டிவிட்டிஸ் பட்ஜெட் அண்ட் ஆஃபீஸஸ் அண்ட் டேட். அப்ப இந்த பிரச்சனையில நெல் உற்பத்தி மேம்பாடுல நாம ரிவர்ஸ்ல போறோம்னு சொன்னா ஆபரேஷனல்ஸ்ல என்னென்ன இருக்கணும், அதாவது நெல் உற்பத்தியை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன இருக்கணும்ங்கிற விஷயம், இந்த பிரச்சனைகள்னு சொல்லி இங்க காட்டுப்படுற விஷயங்கள் எல்லாம் அங்க அதை களையறதுக்கு இல்லாட்டி அந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷனை காண்றதுக்கான ஒரு ப்ராஜெக்டா இல்லாட்டி ஒரு பிளானிங்காக அவர்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படணும். ஆபரேஷன் அது ரீஜனலுக்கு கடத்தப்படணும். அடுத்த ரீஜனல் செக்டருக்கு போய் அது நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்காக காணப்படுற கோல்ஸ் என்னன்னா ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி கோல்ஸ்ங்கிறதுக்கு இந்த ஆபரேஷனல் பிளானிங் உதவி செய்யக்கூடிய மாதிரி. அதாவது நெல் உற்பத்தி மேம்பாடானது இந்தந்த ஆபரேஷனல் பிளானிங் மூலமாக இம்ப்ரூவ் ஆகி அது மூலமாக ஃபுட் செக்யூரிட்டி கடைசி எய்முக்கு போற மாதிரி இது காணப்படணும். இதான் அந்த ஒன்றோட ஒன்று இருக்கிற தொடர்பு அந்த கிளாசிபிகேஷன்ஸ் கோல்கள்ல கேட்டகரிஸுக்கு எப்படி எப்படி ஒன்று கொண்டு தொடர்பாக இருக்கின்ற விஷயத்தை நீங்க விளங்கிக்கணும். இப்ப நாம அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளியரா பார்த்து முடிச்சுன்னா இப்ப இதுல நாம பெஸ்டா சின்ன விஷயம் அந்த நெல் உற்பத்தி மேம்பாடுல நேஷனல் ஸ்ட்ராட்டஜிக் சொல்லுது. அப்ப காலமும் அடுத்தது இங்க இடப்பரப்பும் ரெண்டு விஷயத்தையும் நாம உண்டாடுத்த முடிச்சுன்னா ஒரு நேஷனல் கோல் என்னச்சுன்னா உணவு பாதுகாப்பையும் நெல் உற்பத்தியையும் நீண்ட காலத்தில் உயர்த்துது. இது ஒரு ஒரு பிரதானமான ஒரு மெயின் கோல். இது முழு நாட்டுக்குமான ஒரு கோலாக காணப்படும், நேஷனல் கோலாக காணப்படுது. உணவு பாதுகாப்பையும் நெல் உற்பத்தி நீண்ட காலத்துக்கு உயர்த்துவதாக காணப்படும். இதுல எந்த ஒரு ஆக்டிவிட்டி லிஸ்டும் இருக்காது. இது என்ன செய்ய முடிச்சுன்னா டார்கெட் தான், இலக்கு காட்டும், எய்ம், இந்த இலக்கு இது எந்த டிரெக்ஷன்ல போகணுங்கிற விஷயத்தை மட்டுமே இது காட்டும். இதால ஸ்ட்ராட்டஜிக் சொல்றது நேஷனல் பிளான் கோலா காணப்படும், அதாக காணப்படும். அப்ப இப்ப அதுக்கு அடுத்தது என்னச்சுன்னா இப்ப செக்டோரல் பிளஸ் டெக்னிக்கல் பிளானிங் எப்படி இருக்க முடிச்சுன்னா இது பல்வேறு வகையா பிரிக்கப்படும். அதாவது நெல் உற்பத்தி மேம்பாடு அந்த ஸ்ட்ராட்டஜிக்குரிய பிளானிங்கை பூஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அதுல எய்ம் அடைகிறதுக்காக வேண்டி இந்த டெக்னிக்கல் அண்ட் செக்டோரல் பிளானிங் காணப்படுது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இது 4 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த ப்ரோக்ராம் லெவல் என்னன்னா 4 பிரிப்பட்டி 4 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாட்டி 4 அதுக்கு பொருத்தமான துறைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கு. முதலாவது இரிகேஷன்ஸ், ரெண்டாவது சீட், அடுத்தது எக்ஸ்டென்ஷன், அடுத்தது மார்க்கெட். இந்த 4 விஷயங்களும் பிரிக்கப்பட்டிருக்கு. இப்ப மெயினா அங்க உண்டா காணப்பட்டது பிறகு இது 4ஆக பிரிக்கப்படுது. இதுக்கு அடுத்து என்ன இப்ப வாரது ஸ்டெப் 3 and 4 ரீஜனல் அண்ட் ஆபரேஷனல் லெவல்ஸுக்கு இது வந்திருக்கு. அதாவது ஸ்ட்ராட்டஜிக்ல இருந்து டெக்னிக்கலுக்கு வந்து திரும்ப ரீஜனல் அண்ட் ஆபரேஷனல் லெவலுக்கு வந்திருக்கு. ஆக கீழ் மட்டத்துக்கு வந்திருக்கு. இதுல ரீஜனல் டார்கெட்டிங் உதாரணமா நாம அம்பாறை எடுத்த முடிச்சுன்னா இதுல என்னன்னா என்னத்தை டார்கெட் பண்ணணும் இல்லாட்டி என்ன இலக்கை, அதாவது ஃபுட் செக்யூரிட்டி சொல்ல அந்த எய்ம் அடைகிறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் இல்லாட்டி என்னென்ன விஷயங்களை டார்கெட் பண்ணி மேம்படுத்தணுமோ இல்லாட்டி அதை நடைமுறைப்படுத்தணுங்கிற விஷயத்தை இங்க காட்டியிருக்காங்க. ஹை டேமேஜ் இரிகேஷன் ஸ்கீம்ஸ், லார்ஜ் கல்டிவேட்டட் எக்ஸ்டென்ஸ், மோர் பெனிஃபிஷரிஸ் ஃபார்மர்ஸ், ஹை ஃபுட் ப்ரொடக்ஷன் பொட்டன்ஷியல்ஸ், இந்த விஷயங்களை டார்கெட் பண்ண வேண்டி இருக்கு என்று சொல்லி இதுல மென்ஷன் பண்ணாங்க. அது கூட ஆபரேஷனல் எக்ஸ்டென்ஸ் என்னன்னா இப்ப இந்த ரீஜனல் டார்கெட்டிங்ல இருக்கிறப்ப அம்பாறையை பொறுத்த வரைக்கும் அதுல இப்போ ஒரு 10 டேங்க செலக்ட் பண்ற விஷயம் இருக்கு. சரியா, டெக்னிக்கல் எஸ்டிமேட் பை 15 செப்டம்பர், ரெஸ்பான்சிபிள் ஆபீசர்ஸ் அசைன், அடுத்து பட்ஜெட் அண்ட் அவுட்புட் இண்டிகேட்டர் ஃபிக்ஸ். இந்த விஷயங்கள் இது அந்த ஃபுட் செக்யூரிட்டி சொல்ல விஷயத்தை அந்த கோலை அச்சீவ் பண்றதுக்காக வேண்டி மேற்கொள்ளப்படலாம். அதாவது கிரவுண்ட் லெவல்ல மேற்கொள்ளப்படுற பிளானிங்காக காணப்படும். இதை ரீஜனல் அண்ட் ஆபரேஷனல் பிளானிங் சொல்லி சொல்லுவாங்க. பிளானிங் லெவல் ஏன் ஒருங்கிணைக்கப்படணும் விஷயத்தையும் நான் பார்க்கணும். இந்த ஒருங்கிணைப்புன்னு சொல்ல விஷயம், இன்டகிரேஷன் சொல்ல விஷயம் ரெண்டு வகையா நடக்குது. ஒன்று வெர்டிகல்ல நடந்துக்கிருக்கும், அடுத்தது என்னன்னு சொன்னா
ஹொரிசோண்டல்ல நடந்துக்கிது. இந்த ரெண்டு விஷயங்களையும் பொறுத்து இந்த இந்த பிளானிங் சொல்ல விஷயம், இந்த பிளானிங் லெவல் சொல்ல விஷயம் ஒருங்கிணைக்கப்பட வேண்டியதாக காணப்படும். ஒன்று வேர்டிகல்ல, அடுத்தது ஹொரிசோண்டல்ல. தேசிய இலக்குகள் நடைமுறை நடவடிக்கைகளாக மாறும். இது ஒருங்கிணைக்கப்படவுள்ள வளங்கள் முன்னுரிமை ஒதுக்கப்படும். துறைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு இடையிலான டூப்ளிகேஷன்ஸ் குறையும். பிராந்திய தேவைகள் தேசிய முடிவுகளை பிரதிபலி. அடுத்து என்ன மானிட்டரிங் மற்றும் அக்கௌண்டபிலிட்டி மேம்பாடு. இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு இன்டகிரேஷன் நடக்க முடிச்சுன்னா, அதாவது பிளானிங் லெவல்ல ஒரு இன்டகிரேஷன் நடக்க முடிச்சுன்னா இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படும். இப்ப நாம இதோட சேர்த்து இந்த செஷன்ஸோட சேர்த்து இந்த விஷயத்தையும் பார்த்தோம். பரீட்சையில் ஏற்படுற பொதுவான பிள்ளைகள் உண்மையா ஸ்ட்ராட்டஜிக் சொல்லும் லாங் டேர்ம் மட்டும் எழுதுறது பிள்ளையா போகும். அது கூட என்ன விஷன்ஸ், அதுல ப்ரையாரிட்டி, டிசிஷன்ஸ் லெவல் எல்லாத்தையும் சேர்க்க வேண்டிய காணப்படும். நேஷனல் மற்றும் செக்டோரல் பிளானிங்கை ஒன்று ஆகாது, ரெண்டும் ஒன்று இல்லை. நேஷனல் சொல்றது ஒரு ப்ரோடானது, செக்டோரல் சொல்றது தனி ஒரு நிறுவனத்துக்காக, இன்ஸ்டிடியூஷனுக்காக மட்டும் நடைபெறதாக காணப்படும். அதான் அது அடுத்த போட்டிக்காக சரியா எழுத வேண்டிய விஷயம் என்ன நேஷனல் சொல்றது ஹோல் எக்கானமி எல்லாத்துக்கும் சேர்ந்து, செக்டோரல் சொல்றது ஒன் ஃபீல்ட் ஒன்றுக்கும் மட்டுமா. இப்போ முழு நாட்டுக்குமான ஒரு விஷயமாக நாம நேஷனல் எடுத்த முடிச்சுன்னா அதுல இருக்கிற ஒரு செக்டர் தான் செக்டோரலாக காணப்படும், அது ஒரு ஃபீல்டுக்காக மட்டுமாக காணப்படும். டெக்னிக்கல் பிளானிங்கை தவிர்க்கிறது. ஸ்ட்ராட்டஜி மற்றும் எக்ஷன் இடையிலான ப்ரோக்ராமுக்கு இடையிலான பிரிட்ஜ் தான் டெக்னிக்கல் பிளானிங்கிற விஷயத்தை கட்டாயம் நாம எழுத வேண்டியது அவசியம். அதாவது எக்ஷன்ஸ் சொல்றது ஆபரேஷனல் லெவலில் இருக்கிற பிளானிங்குக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கும் இடையிலான ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலமாக தொழில்படுறதுதான் டெக்னிக்கல் பிளானிங். அதை கட்டாயம் நாம மென்ஷன் பண்ணணும். மற்றது என்ன உதாரணம் ஒன்றும் வழங்காம டெபினிஷனை மட்டும் சொல்லதும் பொதுவான ஒரு பிள்ளையாக கருதப்படுது. இந்த ஸ்ரீலங்காவோ பப்ளிக் செக்டர்ல ஒரு எக்ஸாம்பிள் உதாரணத்தை கட்டாயம் நாம சொல்லும். அடுத்தது என்ன அந்த இன்டகிரேஷனுங்கிற விஷயத்தை நாம தவற விடுறது. இப்ப இந்த டைப்ஸ்களை சொன்னாலும் என்ன அது அந்த ஒருங்கிணைந்த ஒரு வடிவத்தில் காணப்படும். இல்லாட்டி அந்த இன்டகிரேஷன் சொல்ற விஷயம் இருக்குங்கிற விஷயத்தை கட்டாயம் நாம கன்க்ளூஷன்ல விவாதிக்கணும். அது சம்பந்தம் அப்படி ஒன்று இருக்குங்கிற விஷயத்தையும் நாம சொல்ல வேண்டியது அவசியம். இது என்னன்னா ஒரு 20 மார்க்ஸ் பொசிஷன்ஸ் உண்டு. இதுக்கு எப்படி விடை எழுதலாம்ங்கிற விஷயத்தை நீங்க ஒரு தரம் பார்த்துக்கோங்க. என்னன்னா இதுல கேட்கிற விஷயம் எக்ஸ்பிளைன் த மேஜர் டைப்ஸ் அண்ட் லெவல்ஸ் ஆஃப் பிளானிங் அண்ட் டிஸ்கஸ் ஹவு தே ஷுட் பி இன்டகிரேட்டட் இன் பப்ளிக் செக்டர் டெவலப்மெண்ட் விஷயத்தை கேட்கலாம். சரியா? மேஜர் டைப்ஸ் அண்ட் லெவல் ஆஃப் பிளானிங் கேட்டு போட்டும் அது எப்படி ஒருங்கிணையணும், அது எப்படி பப்ளிக் செக்டர் அபிவிருத்திக்கு எப்படி உதவும் விஷயத்தை கேட்காங்க. இதுக்கு டெஃபினிஷன்ஸ் மட்டும் போதாது. டெஃபினிஷன் மட்டும் நாம ஒரு டிஸ்கஸ் பண்ணி இல்லை, அது கூட கம்பேரிசன், இன்டகிரேஷன்ஸ், அது கூட எக்ஸாம்பிள்ங்கிற விஷயம் கட்டாயம் நமக்கு தேவையா இருக்கு. இதை ஒரு விமர்சனமா தான் இதை விவாதிக்க முடியும். இப்ப இதுல நாம இந்த எக்ஸாம் பேட்டர்னை பார்த்த முடிச்சுன்னா நமக்கு ஆன்சர் பேட்டர்ன்ஸ் இப்படிதான் இருக்கணும். இன்ட்ரடக்ஷன் அண்ட் கிளாசிபிகேஷன் பேசிஸா கொடுக்கணும். அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் டெக்னிக்கல் ஆபரேஷன் சம்பந்தமான விடயங்களை நாம தெளிவுபடுத்தும். மற்றது நேஷனல் ரீஜனல் செக்டோரல் விஷயம், அந்த மேஜரான 2 மெயின் கிளாசிபிகேஷன்ஸை நாம இங்க சொல்லணும். அது கூட நாலாவது என்னன்னா அந்த ஒருங்கிணைப்பு சம்பந்தமா, இன்டகிரேஷன் சம்பந்தமா வழங்கப்படுத்துவதோட அது கூட சில எக்ஸாம்பிள் ஒன்றையும் நாம சொல்ல வேண்டியது கட்டாயம். அதனோட சேர்ந்த மாதிரி நாம் ஒரு கன்க்ளூஷனையும், ஒரு வலுவான ஒரு கன்க்ளூஷனை கொடுக்கும். இப்ப இதுல நாம இன்ட்ரடக்ஷனுக்கு நிறைய டைம் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது கீழே வர ஒவ்வொரு செக்ஷன்ஸ்களுக்கும் நாம டைம் செலவழிச்சு நாம அதுக்கேற்ற விடைகளை சரியாக எழுத வேண்டியது அவசியம். இப்ப இங்க பாருங்க, அந்த கேள்விக்கு ஒரு மாடல் ஆன்சர்ல எழுத வேண்டிய முக்கியமான கருத்துக்கள் என்ன காணப்பட முடியுதுன்னா, இன்ட்ரடக்ஷன்ல பிளானிங் சம்பந்தமாகவும் அதை எப்படி கிளாசிஃபைட் ஆகுங்கிற விஷயத்தை எழுதணும். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், டிஃப்ரெண்ட் பட் கனெக்டட், அந்த அது வெவ்வேறு காணப்பட்டாலும் ஃபங்க்ஷன்ஸ் ஒன்றுக்கொண்டு தொடர்புடையதாக காணப்படுங்கிற விஷயத்தை இவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியம். இது இன்ட்ரடக்ஷன்ல வர வேண்டியது. திரும்ப மெயின் பாடியில டிஃபைன் அண்ட் கம்பேர் த 3 டைம் டிசிஷன் லெவல்ஸ், நம்ம வந்து 3 டிசிஷன்ஸ் லெவல்ஸ் சம்பந்தமான விஷயங்களை நாம டிஃபைன் பண்ண வேண்டியது. அதுக்கு பிறகு எக்ஸ்பிளைன் நேஷனல் அண்ட் ரீஜனல் அண்ட் செக்டரல் பிளானிங், அடுத்தது தேசிய, அடுத்தது பிராந்திய, அடுத்தது துறை சார்ந்த பிளானிங் சம்பந்தமாக நாம சொல்லணும். அடுத்து என்ன, யூஸ் ஒன் இன்டகிரேட்டட் பப்ளிக் செக்டர் எக்ஸாம்பிள், அதாவது ஒருங்கிணைந்த முறையில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளை இங்கே காட்ட வேண்டியது அவசியம். அதுல கடைசியா முடிவா நாம சொல்ல வேண்டியதுன்னா, பிளான் ஷுட் நாட் ஆபரேட் செப்பரேட்லி, இன்டகிரேஷன் கன்வெர்ட் பாலிசி இன்டு த மெஷரபிள் ரிசல்ட். அப்ப இன்டகிரேஷன் சொல்ல விஷயம் முக்கியமா தேவை. அதான் கட்டாயம் இதை சரியான ஒரு வினைத்திறன் மிக்க ஒரு முடிவுக்கு இல்லாட்டி ஒரு அவுட்புட் கொண்டு போவோங்கிற விஷயத்தை
கூறி அந்த கன்க்ளூஷனை முடிச்சுன்னா சரி. இப்போ இது நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ணி போட்டு இதில் இதுக்கான கேள்விகளை எழுதுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. லாங் டேர்ம் டிரெக்ஷனை தீர்மானிக்க பிளானிங் டைப் என்ன? லாங் டேர்ம் டிரெக்ஷனை தீர்மானிக்க பிளானிங் டைப் என்ன? அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் பிளான் எந்த லெவல்? 2வது கேள்வி. 3வது ஆனுவல் ஆக்டிவிட்டி ஷெட்யூல்ஸ் எந்த டைப்னு சொல்லி கேட்கலாம். 4வது அக்ரிகல்ச்சர் பிளானிங் முதன்மையாக எந்த கேட்டகரி? 5வது கேள்வி பிளானிங் லெவல்ஸுக்கு சிறந்த உறவு என்ன? 5 கேள்விக்கான விடையை நீங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ணி போட்டு பாருங்க. இதுக்கு அடுத்ததுல நான் அதுக்கு விடையை உங்களுக்கு காட்டுறேன். நான் முந்தின ஸ்லைட்ல காட்டினேன் அந்த கேள்விகளுக்கான விடைகள் தான் இது. ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் சொல்ல லாங் டேர்ம் சொல்லி வந்தாலே அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங்காக காணும். அப்படி ஏற்கனவே நான் அந்த கேள்விகளுக்கு நீங்க ஒரு தடவை முன்னுக்கும் ரிவைண்ட் பண்ணி அந்த இதை பார்த்து மூலமா உங்களோட விடையை இதோட கம்பேர் பண்ணி சரியா இருக்கான்னு சொல்லி பாருங்க. இது குயிக் கோர்ஸ் ரவுண்ட் 2. இதுல கீழே உள்ள திட்டங்களை வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. 2035 நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி. B அம்பாரா டிஸ்ட்ரிக்ட் டூரிசம் பிளான். C ட்ரீ இரிகேஷன் ப்ரோக்ராம். D மந்த்லி ஃபார்மர் ட்ரைனிங் ஷெட்யூல். இது எந்தெந்த பிளானிங் உள்ள வரும்ங்கிற விஷயத்த நீங்க எழுதி பாருங்க. இது என்னன்னு சொல்லி எழுதி பாருங்க. இந்த வீடியோவை இந்த இதை படத்தை போஸ்ட் பண்ணிட்டு பாருங்க. இதுக்கான விட இங்கே சிறப்பாட்டிக்கு அதாவது இதுக்கான விட அந்த கேள்விகளுக்கும் நீங்க எழுதினதுக்கும் இதுவும் சரியா இருக்கான்னு சொல்லி பாருங்க. ஏதும் இதோட டவுட்கள் இருக்குன்னு சொன்னா மீண்டும் ஒரு தரம் இன்னைக்கு கமெண்ட் பண்ணுவோம். நான் அதை உங்களுக்கு மீண்டும் ஒரு தரம் விளங்கப்படுத்துது. ரைட், இது நம்மளோட இறுதியான விஷயம் என்னதுன்னா ஒரு ஃபைனல் ரீகேப். 5 இந்த விஷயங்களை நீங்க கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக் சொல்றது டிரெக்ஷன்ஸ் உண்மையா, டெக்னிக்கல் சொல்ல விஷயம் ப்ரோக்ராம், ஆபரேஷன் சொல்றது ஸ்பெசிபிக் ஆக்ஷன்ஸ் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு செயற்பாடு. 4வது நேஷனல் ரீஜனல் செக்டர் சொல்றது ஸ்கோப். சரியா? 5வது குட் பிளானிங் சொல்ல விஷயம் ஒரு இன்டிகிரேஷனோட சேர்ந்த மாதிரி. சரியா? இவ்வளவுதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல இந்த விஷயம். நாம அடுத்தது என்னன்னா அடுத்த ஸ்லைட்ல அடுத்த செஷன்ல டெவலப்மெண்ட் பிளானிங் சம்பந்தமாக பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த பிளானிங் எக்ஸாம் எழுதுறார்கள் யாராவது நண்பர்கள் இருப்பாங்கன்னு சொன்னா இந்த வீடியோக்குள்ள அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் உதவியா இருக்கும். தொடர்ச்சியாக இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ காத்திருக்கேன். அது வரைக்கும் நன்றி. மற்றொரு வீடியோவில் நாளை சந்திக்கலாம்.